அனைவருக்கும் வணக்கம். நான் உதயநாயகம் பேசுறேன். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதை சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இந்த வீடியோ மூலமா எங்களை பார்த்துட்டு இருக்க உங்க அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு அன்போட பிரார்த்தனை செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க உதயநாயகம் பேசுறேன். நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த படத்துல தெரியக்கூடிய இந்த செடி வீட்டுல வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ பதிவிடுறோம். கண்டிப்பாக இந்த படத்தில் தெரியக்கூடிய இந்த மஞ்சள் கலர் பூவுடைய இது அரளிங்காங்க, மஞ்சள் அரளிங்காங்க. அப்படி எதுவும் நம் முன்னோர்களோ அல்லது சித்த மருத்துவ நூட்களிலோ இது இல்லை. இது இடையில் ஒரு ஒட்டாக வந்த ஒரு பூ தான். ஒரிஜினலாக இது அரளி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பூவை நம் பூஜைக்கோ வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கோ வைப்பதனால் ஒரு சில தத்ரிய அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம கருதுறோம். ஏன் அப்படின்னா, இந்த பூவிலிருந்து தெய்வீக தன்மை எதுவும் இல்லை. நம் முன்னோர்களுடைய நூட்களிலோ பாடல்களிலோ சாஸ்திரங்களிலோ இந்த பூவை பற்றி குறிப்புகள் இல்லை. அதனால இந்த பூ செடியை நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை அகற்றுறது நல்லது. இந்த பூச்செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம வீட்டுக்குள் நேர்மறையான எண்ணங்களை குறைத்து கோபம், எரிச்சல், பதட்டம், சண்டை சச்சரவுகள், பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் உள்ளவங்களோட பகை, ஒரு சில மன குழப்பங்கள் இத கொடுக்கும். இந்த பூ பாத்தீங்கன்னா சனியுடைய ஆதிக்கம் பெற்ற பூவாக இருக்கிறது. அதாவது ஒரு பூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்தானமாக இருக்க வேண்டும், அதில் பாசிட்டிவ் இருக்க வேண்டும். அதோட பூஜைக்கு உடைய நம்ம அர்ச்சனைக்கு பயன்படுத்துற மாதிரி இந்த பூவா இருக்கணும். இப்போ மல்லிகை பூவோ ரோஜா பூவோ எல்லா பூவும் பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பூ. இப்போ இந்த பூ பாத்தீங்கன்னா அர்ச்சனைக்கோ சுவாமி படத்துக்கோ நம்ம வச்சோம்னா சுருண்டுரும். இதை கெட்டியும் போடக்கூடாது. நிறைய பேர் இதை கெட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, சரக்கொன்றை அப்படின்னு சொல்லி ஒரு பூ இருக்கு. அந்த சரக்கொன்றை தான் ரொம்ப விசேஷமானது. அந்த சரக்கொன்றை பூ பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பக்கத்துல தெரியுது. இந்த சரக்கொன்றை பூ ரொம்ப பிடித்தமானது, சிவனுக்கு ரொம்ப உகந்த பூ, சிவபெருமானுக்கு. இதை நீங்க இந்த மஞ்சள் பூவை நீங்க பயன்படுத்தலாம். இந்த பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் அரளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். இந்த பூவை கண்டிப்பாக வீட்டுல வைத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வரும், உடல் உபாதைகள் வரும், பண விரயங்கள் ஏற்படும், கோபம், மனப்பதட்டம், எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள், இந்த பின்னாடி தெரியக்கூடிய இந்த மஞ்சள் அரளின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். பட் இது நம் முன்னோருடைய குறிப்புகள்லயோ சாஸ்திரங்களோ இல்லை. இந்த பூவை நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னா வீட்டுக்குள் ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும், பாசிட்டிவான எண்ணங்கள் வராது. நீங்க அந்த பூ வச்சிருந்தாலே பார்த்தாலே, கையில வச்சு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ஒரு மல்லிகை பூ சுவாமிக்கு போடுறோம் பாருங்க, மனம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரோஜா பூ போடுறோம், ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கும். இந்த பூவை போட்டு பாருங்க, மனதில் நிறைய குழப்பங்கள் தான் உங்களுக்கு நிகழும். ஸோ நான் இதெல்லாம் செஞ்சு பார்த்து தான் சொல்றேன். நான் சும்மா எதுவும் சொல்லிடல. தயவு செஞ்சு இந்த பூவை பயன்படுத்துவதை எல்லாரும் குறைக்கணும். அதுவும் குறிப்பாக வீட்டுல கட்டாயமாக இந்த பூவை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தாம வேறு நிறைய பூக்கள் இருக்கு. நந்தியாவட்ட பூ இருக்கு, நிறைய நல்ல பூ, செவ்வரளி இருக்கு, மல்லிகை பூ இருக்கு, இப்படி நல்ல பூக்கள் இருக்கு. ஸோ அந்த பூவெல்லாம் நீங்க வீட்டுல வைங்க. இந்த பூ வீட்டுல வைக்கிறதை முடிந்த அளவு தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இதுல இருந்து நமக்கு நெகட்டிவ் வர்றதுனால வீட்டுக்குள்ள நன்மைகள் தராது. பூஜைக்கு நம்ம போய் நம்ம வீட்டுல இருக்க பூஜை ரூம்லயும் இந்த பூ வைக்கிறோம். அப்போ வீட்டுல உள்ள பூஜை ரூம்லயும் நமக்கு நெகட்டிவ் வந்துடும். பூஜை ரூம் ஒரு ஆத்மார்த்தமா இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள தெய்வீக சக்தி, தெய்வீக அலைகள் பரவும். நம்ம வீட்டுக்குள்ள பூஜை ரூம்லயே இந்த நெகட்டிவ் அதிகமானா இப்ப வீடு முழுவதும் அது பரவும். அதனால தயவு செஞ்சு இந்த செடி யாராவது வச்சிருந்தீங்கன்னா அதை நீக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் இதை நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.